నాకు నీవే శ్రీ రఘురామా అంతయు నీవే హరి పుండరీకాక్ష కులములు నీవే గోవిందుడా నా కలిమియు నీవే కరుణానిధి కులములు నీవే గోవిందుడా నా కలిమియు నీవే కరుణానిధి తలపులు నీవే ధరణీధరా నా నిరములు నీవే వీర జనాభా తలపులు నీవే ధరణీధరా నా నిరములు నీవే వీర జనాభా అంతయు నీవే హరి పుండరీకాక్ష చింతనాకు నీవే శ్రీ రఘురామా అంతయు నీవే దామోదరానా మణికిలు నీవే మధుసూదన తనులు నీవే దామోదరానా మణికిలు నీవే మధుసూదన వెనక ముందు నీవే విష్ణుదేవుడా వినికియు నీవే విఠలుడా వెనక ముందు నీవే విష్ణుదేవుడా అంతయు నీవే హరి పుండరీకాక్ష చందనాకు నీవే శ్రీ రఘురామా పుట్టుగ నీవే పురుషోత్తమా కొన నట నడుము నీవే నారాయణ పుట్టుగు నీవే పురుషోత్తమా కొన నట నడుము నీవే నారాయణ ఇట్టే శ్రీ వెంకటేశ్వరుడా ఇట్టే శ్రీ వెంకటేశ్వరుడా రాఘు నిత్యన గతి ముట నీవే నీవే ఇట్టే శ్రీ వెంకటేశ్వరుడా నాకు నిత్యన గతి ముట నీవే నీవే అంతయు చెంతనాకు నీవే శ్రీ రఘురామా అంతయు నీవే హరి పుండరీకాక్ష గోవింద బృందావన చంద అనాథనాథ దీన బంధో రాధే గోవింద రాధే 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 గోవింద బృందావన చంద అనాథనాథ దీన బంధో రాధే గోవింద నంద కుమార నవనిత చోర రాధే గోవింద నంద కుమార నవనిత చోర రాధే గోవింద రాధే గోవింద బృందావన చంద అనాథనాథ దీన బంధో రాధే గోవింద వేణుగోపాల విజయ విలోల రాధే గోవింద వేణుగోపాల విజయ విలోల రాధే గోవింద రాధే గోవింద బృందావన చంద అనాథనాథ దీన బంధో రాధే గోవింద పాండురంగ పండరినాథ రాధే గోవింద రాధే గోవింద బృందావన చంద అనాథనాథ దీన బంధో రాధే గోవింద అనాథనాథ దీన బంధో రాధే గోవింద
करो हरि चरण कमल ध्यान करो केशव माधव स्मरण करो मुरहरि गिरिधारी भजन करो हरि 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 स्मरण करो हरि चरण कमल ध्यान करो जय हरि नारायण जय जय आदि नारायण साई नारायण जय हरि नारायण जय जय पंडरीवासा हरि नारायण पतिवासा साई नारायण पंडरीवासा हरि नारायण पतिनिवासा साई नारायण वरद नारायण वेद नारायण जय हरि नारायण जय 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 हरि नारायण जय जय आदि नारायण साई नारायण जय हरि नारायण जय जय पंडरीवासा हरि नारायण पतिनिवासा साई नारायण वरद नारायण वेद नारायण जय हरि नारायण जय 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 हरि नारायण जय जय आदि नारायण साई नारायण வண்ணமாய் பேதை என் வாழ்வினை கேளிரோ பேசாதிருப்பதே கேசவா நந்தகுமாரா நவனித ஜோர பிருந்தாவன வசு கோவிந்தா நந்தகுமாரா நவனித ஜோர பிருந்தாவன வாசு கோவிந்தா வெண்ணையடி உண்ட மணிவண்ணனே வெண்ணையடி உண்ட மணிவண்ணனே தெரு மண்ணையள்ளி உண்ட மதுசூதனா வெண்ணையள்ளி உண்ட மணிவண்ணனே தெரு மண்ணையள்ளி உண்ட மதுசூதனா பன்னிசைக்கும் பாவையரின் உள்ளத்தை பன்னிசைக்கும் பாவையரின் உள்ளத்தை பாராதிருப்பனே கேசவா கோவளமே அந்த கேரளம் தன்னில் கோயில் கொண்ட குருவாயூரப்பா கோவளமே அந்த கேரளம் தன்னில் கோவில் கொண்ட குருவாயூரப்பா கோடி கோடி தவம் செய்தாலுமே கோடி கோடி தவம் செய்தாலுமே உந்தன் கோலம் கண்டேனோ என் வாழ்விலே கோடி கோடி தவம் செய்தாலுமே உந்தன் கோலம் கண்டேனோ என் வாழ்விலே காண கிடைக்காத நல்ல செல்வமே காண கிடைக்காத நல்ல செல்வமே தேவாதி தேவா நாராயணா நமோ நாராயணா ஹரி நாராயணா கனகஜகனே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி
ஆரூரமந்தரசே போற்றி சீராதிருவையார் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு தியாகக்ஷேமம் கிரகந்தேவதாரகம் சதே சதா சதே சத்வதாதியாகக்ஷேமம் லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாமணி பிரீதிவதாத்யாகம் ஆதிபுருஷ சமாதிபரீஜவம் ஹரிதாகக்ஷேமம் ஓம் பிரக்தே நமஹம் ஓம் விக்ருத்தே நமஹம் ஓம் வித்யாய நமஹம் ஓம் சர்வபூதஹரிப்ரதாய நமஹ ஓம் வாசவே நமஹ ஓம் வத்மநாராய நமஹ ஓம் வத்மாய நமஹ ஓம் ஸ்ரீ நமஹ லக்ஷ்மீ நமஹ ஓம் நித்யபுக்ஷாய நமஹ ஓம் விவாவதே நமஹ ஓம் அஜந்தீசாய நமஹ ஓம் காமாட்சே நமஹ ஓம் கிருதோத சம்பவாய நமஹ ஓம் அனுகிரகப்ரதாய நமஹ ஓம் தாய நமஹ நமஹ ஓம் லோகசோக விநாசே நமஹ ஓம் தர்மணிகாய நமஹ ஓம் கருணாய நமஹ ஓம் ரோகமாத்ரே நமஹ ஓம் ரவாய நமஹ ஓம் பத்மமாலதராய நமஹ ஓம் தேவ்யே நமஹ ஓம் பத்மே நமஹ ஓம் பத்மகந்தனே நமஹ ஓம் புண்ணியகந்தாய நமஹ ஓம் சுகுணசஞ்சாய நமஹ ஓம் கிருதாமுக்யாய நமஹ ஓம் பிரபாய நமஹ ஓம் சந்திரவதனாய நமஹ ஓம் சந்திராய நமஹ ஓம் சந்திரரோகதவ்யாய நமஹ ஓம் சதுர்புஜாய நமஹ ஓம் சந்திரரூபாய நமஹ ஓம் சாந்தாய நமஹ ஓம் சுக்ரமாலபராய நமஹ ஓம் ஸ்ரீயாய நமஹ ஓம் பாஸ்கரே நமஹ ஓம் விபவராய நமஹ ஓம் பரவரோகாய நமஹ ஓம் யசஸ்வினே நமஹ ஓம் தனதான்யகரே நமஹ ஓம் சுத்தே நமஹ ஓம் சத்யாசம்காய நமஹ ஓம் கருங்கமரகராய நமஹ ஓம் மைத்ரசத்யாய நமஹ ஓம் ஜயாய நமஹ ஓம் மங்களாய நமஹ ஓம் விஷ்ணுவசரித்யாய நமஹ ஓம் விஷ்ணுபதனே நமஹ ஓம் பிரசன்னாட்சே நமஹ ஓம் நாராயணஸ்தோத்திரவதே தேவதாம் நானாவிதபதே தேவதோஜாகத்தேவம் ஹரித்ரோ சமஸ்பால தேவதோஜாகத்தே நமஹ सत्यदेव सम्प्रदावाचक्रये देवदोज्जागच्छे सत्यनारायण सम्प्रदायागच्छे नमः ओम सत्यनारायण प्रिय सम्प्रदाचक्रये सत्ये देवदोज्जागच्छे पुरुषाय प्रियोगच्छे नमः ओम सत्यनारायण प्रिय देवदोज्जागच्छे नाराय प्रियोगच्छे नमः ओम सत्यनारायण प्रिय देवदोज्जागच्छे साक्षिण्य प्रियोगच्छे योगाय नमः ओम सत्यनारायण प्रिय देवसम्प्रदाचक्रये योगच्छे कल्याण सत्यनारायण प्रिय देवदोज्जागच्छे कृपाय प्रियोगच्छे चित्ताय नमः ओम सत्यनारायण प्रीतिमंतवागट्टे बोधाय प्रीतिगट्टे धर्माय नमः ओम सत्यनारायण प्रीतिमोज्जागट्टे बलाय प्रीतिमोज्जागट्टे नमः ओम सत्यनारायण प्रीतिमोज्जागट्टे बलाय पूर्णाय प्रसन्न सत्यनारायण प्रीतिमोज्जागट्टे आधागर लोकवादिगट्टे कालाय प्रगट्टे वचनाय नमः ओम सत्यनारायण प्रीतिमोज्जागट्टे वासवे प्रीतिगट्टे मोगलाय प्रीतिगट्टे रुद्राय नमः ओम सत्यनारायण प्रीतिमोज्जागट्टे ब्रह्मणे प्रीतिमोज्जागट्टे वेदगाय प्रगट्टे सदात्रि गोपरे सभाजागट्टे नमः ओम सत्यनारायण प्रीतिमोज्जागट्टे भेगाय वेदाय प्रगट्टे विभूषाय वाय ओम सत्यनारायण प्रीतिमोज्जागट्टे दिक्पाल प्रगट्टे धनराज प्रगट्टे पिताय प्रगट्टे भागाय प्रगट्टे नमः ओम सत्यनारायण प्रीतिमोज्जागट्टे गुरवे सर्वाजागट्टे घटमोज्जागट्टे व्रतसर्वाजागट्टे ओम सत्यनारायण प्रीतिमोज्जागट्टे रूपणे प्रीतिमोज्जागट्टे करलसरायगट्टे नमः ओम सत्यनारायण प्रीतिमोज्जागट्टे जेखभारकवादिगट्टे जेवैति विदायगट्टे प्रवेरगट्टवाजागट्टे नमः ओम सत्यनारायण प्रीतिमोज्जागट्टे तूर्धम्रजिविद्याहं आराम जरगट्टे विलपत्रवाजागट्टे कवदन्ते சௌனகாதி முனிகன் சூதரை பார்த்து பூலகில் மக்கள் எவ்விரதத்தை அனுஷ்டித்தால் நிம்மதியாக வாழ்வார்கள் என்று கேட்க, அதற்கு சூதர், நீங்கள் கேட்ட இதே கேள்வியை நாரதர் ஸ்ரீ மகாலட்சுமியுடன் கேட்க, அதற்கு நாராயணர் தானே நாரதனிடம் கூறிய சத்யநாராயண விரதத்தை பற்றி கூறினார். அதாவது பௌர்ணமி, ஏகாதசி, மாதப்பிறப்பு போன்ற நாட்களில் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது விசேஷ பலனளிக்கும். இந்த விரதம் அனுஷ்டிக்கும் நாட்களில் விடியற் காலையில் எழுந்து அன்றாட கடமைகளை முடித்து பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு வாழை இலையில் அரிசியை பரப்பி 3 அல்லது 1 அதன் மீது கலசங்களை வைத்து முதலில் பஞ்சலோக பாலகர்கள், பிறகு அஷ்டதிக் பாலகர்களுக்கு பூஜை செய்து அதன் பிறகு சத்யநாராயண கலசத்தில் ஆவாகனம் செய்து பூஜிக்கவும். ஆண் பெண் 2 பாலகர்களும் செய்யலாம். தன் உறவினர்கள் சிநேகிதர்களுடன் கூடி செய்வது விசேஷம். வாழைப்பழம், பசும்பால், நெய், கோதுமை, ரவை, சர்க்கரை இதை 5ஐயும் சமவிகிதம் கலந்து சுவாமிக்கு நெய்வேதிப்பது விசேஷம். பிறகு கதா சிரவணம் தாமாக படித்து முடித்த பிறகு பூஜை முடிந்ததும் பூஜை செய்வித்த அந்தனருக்கு தட்சிணையுடன் தாம்பூலம் அளித்து பிறகு அனைவருடன் கூடி உண்ணுவது நலம். முடிந்தவர்கள் பாட்டு
நிருத்தியம் போன்றவற்றுடன் கடவுளை மகிழ்விக்கலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் சத்யநாராயணர் மகிழ்ந்து விரதம் அனுஷ்டித்தவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். இது சின்னம். கடவுளையே நினைத்து கொண்டிருப்பதால் அவன் மீது இறக்கப்பட்ட மகாவிஷ்ணு ஒரு வயோதிக வேடத்தில் அவன் முன் தோன்றி சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிக்கவும் முறையை உபதேசிக்க அவனும் மறுநாள் தான் பிச்சை எடுத்து கிடைத்த பொருளால் இவர் தன் உறவினர்கள் சகாக்களுடன் சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றான். அவ்வாறு அந்தணன் சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்தது கண்ட ஒரு விறகு வெட்டி அந்தனிடமிருந்து இந்த சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிக்கும் முறையை அறிந்து அவனும் அனுஷ்டித்து புத்திர பௌத்திராதிகளை பெற்று இறுதியில் முனிவர்களிடம் சூதர் சத்யநாராயண விரதத்தால் பலன் பெற்ற வேறொருவரின் கதை கூறுமாறு வேண்ட அதற்கு சூதர் கூறிய கதை. ஒரு தந்தை போல தன் மக்களை காக்கும் உல்காமுகன் என்ற அரசன் பத்திரசீலா நதிக்கரையில் தன் உறவினர்களுடன் கூடி சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த சாது என்னும் வணிகன் அதை கண்டு ராஜாவை அணுகி அவர் விரதத்தின் விவரத்தை அறிந்து தன் இல்லம் வந்தவுடன் தன் மனைவியிடம் அந்த விரதத்தை பற்றி கூறி தமக்கு குழந்தை பிறந்தால் சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிப்பதாக சங்கல்பித்துக் கொண்டான். பிறகு அவனுக்கு பெண் குழந்தை பிறக்க கலாவதி என்று பெயரிட்டு அருமை பெருமையுடன் வளர்த்து வந்தான். அவளுக்கு விவாகம் செய்யும் வயது வந்ததும் மனைவி சத்யநாராயண விரதத்தை நினைவுபடுத்த விவாகம் முடிந்ததும் செய்யலாம் என்றான். விவாகம் முடிந்தது. மாப்பிள்ளையும் இவர் வீட்டுடனே தங்கி வியாபாரத்தை கவனிக்கலானான். இந்த பரபரப்பில் சாதுவும் லீலாவதியும் சத்யநாராயண விரதத்தை பற்றி மறந்தே போனார்கள். அவர்களுக்கு அதை நினைவூட்ட அவர்களை சோதனைக்கு உள்ளாக்கினார் சத்யநாராயணர். வியாபார நிமித்தம் வெளிநாடு சென்ற சாதுவும் மருமகன் சுந்தரமும் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்க திருடர்கள் அரச பொக்கிஷத்திலிருந்து திரும்பி வந்த பொருள்களை இவர் முன் போட்டுவிட்டு ஓட தொடர்ந்து வந்த காவலர்கள் இவர்களை திருடர்களாக பாவித்து சிறையில் அடைத்தனர். இங்கோ இவர்கள் போன வழி தெரியாமலும் இருக்கும் செல்வம் அனைத்தும் கல்வர்களால் கவரப்பட ஏழ்மை அடைந்த லீலாவதியும் கலாவதியும் பிச்சை எடுத்து பிழைகளானார்கள். ஒருமுறை பிச்சை எடுக்க ஒரு வீட்டு முன் நின்ற கலாவதி அவர்கள் செய்யும் சத்யநாராயண பூஜையை கண்டு பிரசாதத்துடன் வீடு திரும்பினாள். எதற்காக இவ்வளவு நேரமாகியது என்று கேட்ட தாயிடம் நடந்ததை கூற தாயும் தன் தவறை உணர்ந்து இருக்கும் பொருளை கொண்டு சத்யநாராயண பூஜை செய்ய திருப்தி அடைந்த சத்யநாராயணர் மகாராஜாவின் கனவில் தோன்றி அவர்களை விடுவித்து மன்னிப்பு கேட்டு மரியாதையுடன் அவர்களை ஊருக்கு அனுப்புமாறு கட்டளையிட ராஜாவும் அவ்வாறே செய்தார். இருவரும் தன் ஊரை நோக்கி சென்றனர். சாதுவும் அவருடைய மருமகனும் நித்தியானுஷ்டத்திற்காக கப்பலை ஒரு ஓரமும் இருந்து வயோதிகர் பேரத்தில் பார்த்து வந்து சத்யநாராயணன் கப்பல்களில் என்ன இருக்கிறது என்று அவர்களிடம் கேட்க அவர்களும் தாழ்ந்த இடங்களில் உள்ளன என்றார். அப்படியே ஆகட்டும் என்று சென்று விட்டார்கள். அவர்கள் திரும்பி வந்து தம் கப்பலில் காய்ந்த இலைகளை இருப்பதை கண்டு தம் தவறை உணர்ந்து அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்க அவரும் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை மறந்ததன் விலகாகத்தான் இத்துன்பத்தை அனுபவிக்கின்றனர் என்றும் அதை அனுஷ்டிக்கத்தக்காக சங்கல்பித்துக் கொள்ள முடியும் கேட்க அவர்களும் அவ்வாறே செய்து தம் பொருள்களை பெற்றனர். அவர் ஊர் திரும்பியதும் நதிக்கரையில் வேலை செய்து கொண்டிருக்கும் வேலையாட்களை அழைத்தும் தாம் வந்த விஷயத்தை கூறி தன் மனைவி மகளை அழைத்து வருமாறு கூறினான். வேலையால் சென்று கூறும்போது சத்யநாராயண விரதம் செய்து கொண்டிருக்கும் லீலாவதியும் கலாவதியும் பூஜையை முடித்து வருவதாக கூறினார். பூஜை முடித்ததும் தன் கணவரை காணும் பவத்துக்கும் கலாவதி பிரசாதம் மூலம் மறந்தாள். அவள் நதிக்கரையை அடைந்ததும் அவளுடைய கணவர் கப்பலுடன் காணாமல் போனார். இதை அறிந்ததும் மூர்ச்சை அடைந்து மகளை கண்டு பகவான் வேண்ட சத்யநாராயணன் உன் மகன் என் பிரசாதத்தை உள்ள மறந்ததால் தான் இந்த நிலை என்றார். அவளும் வீட்டிற்கு சென்று பிரசாதம் உண்டு திரும்ப தன் கணவனை கப்பலுடன் கண்டாள். அந்த மகிழ்ச்சியில் சாதுவும் அங்கேயே தன் பந்துக்களுடன் கூடி சத்யநாராயண விரதத்தை மேற்கொண்டு வீடு திரும்பினான். அன்றிலிருந்து அவர்களின் வாழ்க்கையில் ஆனந்தமே ஆனந்தம். அவர்களும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சத்யநாராயண விரதத்தை மேற்கொண்டு இறுதியில் முக்தி அடைந்தனர். திரும்பும் வழியில் அங்கு சத்யநாராயண பூஜை நடக்கும் சில இடையர்கள் பூஜையை முடித்துவிட்டு பிரசாதத்தை ராஜாவிற்கும் அளித்து அதை உண்ணாமல் நாடு திரும்பினான்.
சத்யநாராயணர் நாடு திரும்பியதும் அவரின் மனைவி மக்கள் காணாமல் போனது போல் தோன்றச் செய்தார். ஆகவே தவறை உணர்ந்த அரசன் காட்டுக்கு சென்று இடையர்களுடன் கூடி சத்யநாராயண விரதம் மேற்கொண்டு திரும்பியதும் தன் மனைவி மக்கள் தன்னை வரவேற்பதைக் கண்டு மகிழ்ச்சியுடன் Somagravyam Duprasavadavadyaham Somagravyam Duprasavadavadyaham Duprasavadavadyaham Ashevam Pradavadyaham 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 Ashevam Pradavadyaham